கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். பிரியமானவர்களே, யோசுவா இயற்கைக்கு அவர் கட்டளையிடுகிறார். அதை படைத்தது நம் தேவனாகிய கர்த்தர். யோசுவா நம் தேவனாகிய கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்ததினால் அவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அவர் யோசுவா சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுவதை அவரும் நிறைவேற்றி கொடுக்கிறார். நாமும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது, அவர் விரும்புகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் போது, நமக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்தி வருவார். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களையே பேசுவோம், அதையே சிந்திப்போம், அதன் வழியாய் கடந்து போவோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்டதான காரியங்களை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்வார். ஒரு மனிதனை கனப்படுத்த கர்த்தர் யோசுவாவை அவனுடைய ஜீவனுள்ள நாட்களுக்கு முன்பாக அவனை என்னாலும் அவர் உயர்த்தி வைத்திருந்தார். அதுபோல நாமும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.